ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாழ்த்துகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவனை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பாகும். அப்துல் கலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முயற்சியும் வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் நீரில்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து எறிய முடியும். முயற்சிகள் எல்லாம் தோல்வியாக போகிறதே என்று துவளாதீர்கள். அடுத்து தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாமல் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்து மட்டும் மனதை விட்டு நீங்காமல் முயற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும். அதுவே நம்மை காப்பாற்றும். வாழ்வில் நீ முன்னேறு, நாளை நீ வரலாறு என்பது உண்மையாகும். நீ நினைப்பதல்ல நீ என்று நிரூபிப்பதே நீ. அவ்வாறு சாதித்த ஒரு சிறுவனின் கதை ஒன்றை நாம் காண்போம். யார் முதல்வன் என தீர்மானிக்கும் போட்டி. அன்று விஜயதசமி. ராகவேந்திரா பள்ளி வளாகம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வண்ண வண்ண விளக்குகளாலும் பல வண்ண பூக்களாலும் பள்ளி வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கும்மி, கோலாட்டம், கரகாட்டம் என்று நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, அனைவரின் கவனத்தையும் கவர்ந்து கொண்டிருந்தது. அன்று ராகவேந்திரா டிரஸ்டிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளி மாணவர்களும் அங்கு கூடியிருந்தனர். அந்த டிரஸ்டின் கீழ் 25 பள்ளிகள் இயங்கி வந்தன. அம்மாநிலத்தில் அந்த டிரஸ்டின் கீழ் இயங்கி வந்த பள்ளிகளில் படிப்பதினை அனைவரும் பெருமையாக கருதி வந்தனர். அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்பினை தொடர்வதற்கு பல சலுகைகள் ராகவேந்திரா டிரஸ்டினால் வழங்கப்படுகிறது. 5 வருடங்களுக்கு ஒருமுறை அந்த டிரஸ்டின் சார்பாக சில தேர்வுகள் நடத்தப்படும். தேர்வுகள் என்பது எழுத்துத் தேர்வு மட்டுமல்ல, எல்லா விதமான தேர்வுகளும், பட்டிமன்றம், விளையாட்டு தொடர்பான போட்டிகள், பேச்சு போட்டி என பலவிதமான தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு முறையும் எத்தகைய தேர்வுகள் நடைபெறும் என்பதும் அவற்றினை எவ்வாறு மதிப்பிடுவார்கள் என்பதும் கணிக்க இயலாது. ஒவ்வொரு முறையும் அவைகள் மாறுபடும். அவைகள் மாணவர்களுடைய சிந்தனையினை தூண்டுவதாக இருக்கும். அவற்றில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய மேற்படிப்பிற்கான அனைத்து வகை செலவுகளையும் அந்த நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும். அத்துடன் இல்லாமல் படிப்பு முடிந்தவுடன் அவர்களால் நடத்தப்படும் கம்பெனிகளில், கல்வி நிலையங்களில், மருத்துவ கல்லூரிகளில் உயரிய பதவிகளை அவர்களுக்கு அளித்து மகிழ்விப்பார்கள். அதனால் அப்பள்ளியில் சேர அனைவரும் விரும்பினார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி தான் இன்று நடைபெறப் போகிறது. முதல் போட்டி என்ன என்பதனை அறிய மாணவர்கள் ஆவலாக காத்திருந்தனர். அறிவிப்பாளர் மேடையில் தோன்றியதும் கரவொலி விண்ணை பிளந்தது. அறிவிப்பாளர், மாணவ செல்வங்களே, உங்களுக்கான முதல் போட்டி இதோ. போட்டியில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் என்று கூறிவிட்டு முதல் போட்டியினை அறிவித்தார். முதல் போட்டி ஒரு தடகள விளையாட்டு, போல் வால்ட், உயரம் தாண்டுதல். இதில் போட்டியாளர்கள் குறித்தளவு உயரத்தில் வைக்கப்படும் சட்டம் ஒன்றை தாண்டி பாய்தல் வேண்டும். இவ்விளையாட்டில் உலக சாதனையை படைத்தவர் ஜேவியர் சாட்டோ மேயர். இவர் பாய்ந்த உயரம் 8 அடி 6 அங்குலம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 10 பரிசாக அளிக்கப்படும் என்றார். அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களும் திகைத்தனர். வெறும் 10 ரூபாய்க்காக இவ்விளையாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமா என்று எண்ணி, அடுத்து வரும் போட்டியில் நாம் கலந்து கொள்ளலாம், பரிசுத் தொகை மிக அதிகமாக, ஏன் 10,000 அல்லது 1,00,000 என்று கூட அறிவிக்கலாம் என்று எண்ணி அப்போட்டியில் மாணவர்கள் பலர் கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றவர் அடுத்து நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாது. அந்த பள்ளியின் மேலாளர் எந்தவிதமான போட்டி வைப்பார், பரிசுத் தொகை எவ்வளவு என்று யாராலும் கணிக்கவும் முடியாது.
சரியாகும். எனவே அப்போட்டியில் 5 மாணவர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அதில் ஒருவன் முகுந்தன். முகுந்தன் அப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தான். போட்டியில் முகுந்தன் கலந்து கொள்ள இருப்பதை அறிந்த மாணவர்களில் சிலர் அவனை கேலி செய்தனர். ஏற்கனவே உனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்போது கண்ணை திறந்து கொண்டு நீ சென்றாலும் இப்போட்டியில உன்னால வெல்ல முடியாது என்று கேலி செய்தனர். அதற்குள் இன்னொரு மாணவன், பரிசுத்தொகை அவனை பொறுத்தவரை பெரிய தொகைதான் என்று கேலி பேசினர். இதை பற்றி முகுந்தன் கவலை கொள்ளவில்லை. அவன் 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவனுக்கு 2 கண்களும் நன்கு தெரிந்தது. அப்போது ஏற்பட்ட ஒரு விபத்தில் 2 கண்களிலும் இரும்பு கம்பிகள் குத்தி கண் தெரியாமல் போய்விட்டது. முகுந்தனின் அப்பாவும் எவ்வளவோ மருத்துவம் பார்த்துவிட்டார். அவரால் பெரிய அளவில் மருத்துவம் பார்க்க போதிய பண வசதி இல்லை. இருந்தாலும் முகுந்தனுக்கு ஒரு கண்ணில் மட்டும் சிறிதளவு பார்வை வந்தது. அதுவே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. முகுந்தன் மிக நன்றாக படிப்பான். பள்ளியில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்வான். எப்படியாவது 12ஆம் வகுப்பு முடிவதற்குள் ஏதேனும் ஒரு போட்டியில் வெல்ல வேண்டும் என முடிவெடுத்தான். ஆனால் இதுவரை நடைபெற்ற எந்த ஒரு போட்டியிலும் முகுந்தன் வெற்றி பெறவில்லை. அதற்காக அவன் வருந்தவும் இல்லை. போட்டி துவங்கியது. அப்போட்டியில் முகுந்தன் தோல்வியுற்றான். இதேபோல் நடைபெற்ற மற்றைய 3 போட்டிகளிலும் அவன் தோல்வியுற்றான். அதற்காக அவன் வருந்தவில்லை. தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்தோம், இனிவரும் போட்டிகளில் நாம் வெல்வோம் என்ற நம்பிக்கையுடன் தன் இருப்பிடம் சென்று அமர்ந்தான். 4 போட்டிகள்தான் இதுவரை நடைபெற்று முடிவடைந்திருந்தது. ஆனால் அறிவிப்பாளரோ 5 போட்டிகளும் முடிவடைந்து விட்டது என கூறி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கத் தொடங்கினார். ஒவ்வொரு போட்டியிலும் வென்ற முதல் மற்றும் 2ஆம் இடம் பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைவரும் 5வது போட்டி என்ன, அதில் வெற்றி பெற்றவர் யார் என அறிய ஆவலாக இருந்தனர். அந்த 5வது போட்டிதான் முக்கியமானது. அப்போட்டியில் வெல்பவரே அப்பள்ளியின் முதல்வனாக அறிவிக்கப்படுவார். அவருக்குத்தான் அனைத்து விதமான உதவிகளும் அளிக்கப்படும். அவர் விரும்பிய படிப்பினை படிப்பதற்கும் விரும்பிய துறையில் பணியாற்றுவதற்கும் அவர்கள் ராகவேந்தா ட்ரஸ்ட் மூலம் உதவி புரிவார்கள். அறிவிப்பாளர் மேடையில் தோன்றினார். நமது இன்றைய முதல்வன் யார் என்று இப்போது நமக்கு மதிப்புக்குரிய முதல்வர் அறிவிப்பார் என்று கூறினார். தாளாளர் சந்தோஷம் மேடையில் தோன்றி நமது இன்றைய முதல்வர் முகுந்தன் என்று அறிவிக்கவும் கரவொலி விண்ணை எட்டியது. முகுந்தன், என்ன நானா இன்றைய முதல்வன்? அவனால் நம்ப இயலவில்லை. அவன் இதுவரை ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை. மாணவர்களுக்கும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. முகுந்தா, மேடைக்கு வா என்று கூறவும் முகுந்தன் மேடையேறி சென்றான். தாளாளர் அவனை அன்புடன் தட்டி கொடுத்தார். தாளாளர் புன்சிரிப்புடன், இந்த 5வது போட்டி என்ன என்று உனக்கு புரியவில்லை இல்லையா என்றார். நான் இப்போது கூறுகிறேன் கேள் என்று கூறிவிட்டு அங்கு கூடியிருக்கும் மாணவர்களுக்கும் 5வது போட்டி என்ன என்பதனை கூறினார். யார் இதுவரை வந்த வாய்ப்புகளை விடாமல் சரியாக பயன்படுத்தினார்கள் என்பதுதான் இவ்வருடத்திய 5வது போட்டி என்றார். இங்கே நமது பெருமதிப்பிற்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் திருவுருவப்படம் மேடையில் இருப்பதனை அனைவரும் அறிவீர்கள். அப்படத்தினில் என்ன எழுதியிருக்கின்றது தெரியுமா? உங்களில் எத்தனை பேர் அவர் கூறியபடி நடந்துள்ளீர்கள் என்பதுதான் இன்றைய 5வது போட்டி. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பினை நீயே ஏற்படுத்திக் கொள் என்றார். இதுபோல் 5வது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவருக்கு 5 விதமான சலுகைகளும் கிடைக்கும் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். ஆமாம் என்று மாணவர்கள் கூறினர். ஆனால் இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகளிலும் தோல்வியுற்றாலும் விடாமல் தன்னுடைய வாய்ப்பினை இழக்காமல் பங்கு கொண்டவன் முகுந்தன் மட்டுமே. மற்றவர்கள்
பரிசுத் தொகையினை கணக்கில் கொண்டும் ஒரு போட்டியில் தோற்றால் தன்னுடைய விடாமுயற்சியினால் அடுத்த போட்டியில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையின்றி தோற்றவர்கள் மற்றைய போட்டிகளை தவிர்த்தனர். ஆனால் ஒன்றினை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஒரு போட்டியில் வெற்றி பெற்றவர்தான் அடுத்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளதே தவிர தோற்றவர்கள் மறு போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறப்படவில்லை. எனவே அனைத்து போட்டிகளிலும் தோற்றாலும் விடாமுயற்சியுடன் அடுத்த போட்டியில் நான் ஜெயித்து விடுவேன் என்ற தன்னம்பிக்கையுடன் கலந்து கொண்ட முகுந்தனே 5வது போட்டியில் வென்றவனாவான் என கூறினார். வந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியவர் யார் என்ற போட்டியில் வெற்றி பெற்றவர் முகுந்தனே என கூறினார். முகுந்தனும் அவனது பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ந்தனர். அவனது ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனை மிகவும் பாராட்டினார்கள். காலங்கள் உருண்டன. 15 வருடங்கள் கழிந்தது. அன்றும் 5 வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் போட்டி நடைபெற்றது. அதில் அப்பள்ளி மாணவர்களும் எல்லா போட்டிகளிலும் விடாமல் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு அளிப்பவர் கண் அறுவை சிகிச்சையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர், நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்று தாளாளர் மிக மகிழ்ச்சியாக கூறினார். அப்போது கண் மருத்துவர் மேடையில் ஏறி பரிசுகளை வழங்கத் துவங்கினார். மாணவர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி வரவேற்றனர். ஆம், வெற்றி பெற்ற முகுந்தன் ராகவேந்திரா ட்ரஸ்டின் உதவியுடன் மருத்துவம் பயின்றார். கண் மருத்துவத்தில் மேற்படிப்புகள் அயல் நாடுகள் சென்று படித்தார். தற்போது ராகவேந்திரா ட்ரஸ்ட் நடத்தும் அறக்கட்டளையில் கண் மருத்துவராக பணிபுரிகிறார். பண வசதி அற்றவர்களுக்கு இலவச சிகிச்சை அளித்து கண்ணற்றவர்களுக்கு கண்ணாக இருந்து வருகிறார். நீ நினைப்பதல்ல நீ, நீ என்று நிரூபிப்பதே நீயாகும்.